அனைவருக்கும் வணக்கம். பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியுடைய ஆசையுடன் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரபஞ்ச ஞானமும் பெருமையுடன் கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசைகள், மானசீகமான வாழ்த்துக்கள். அனைவரையும் ஜிகஸ்டோ அன்புடன் வரவேற்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குரு பேச்சுடைய தொடர்ச்சி பார்ட் 3. நம்ம இது வரைக்கும் துலா லக்னத்து வரைக்கும் பார்த்திருக்கோம், துலா ராசி வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப விருச்சிகத்துக்கு குரு பயிற்சி பார்க்கணும். இந்த விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சியுடைய பலன் ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்ல குடும்ப அமைவு இருக்கும், நல்ல பொருளாதார அமைவு இருக்கும், நல்ல புகழடைவு இருக்கும். இது மிக சரியான காலமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த மிகப்பெரிய கசப்புகள் நீங்கி இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 350 360 நாள்ல அவரோட தரமான நபரை மாற்றி கொடுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை, வருமானம் போதில்லை, எனக்கு மனசு சரியில்லைங்கிறவங்க எல்லாருமே ஒரு திருப்தியான பாதையை நோக்கி பயணிக்க போறாங்கன்னு அது கூடுதலான ஒரு பலத்தை அவங்க கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தம். நமக்கு குரு இந்த விருட்சத்துக்கு 7ல வந்திருக்காரு அப்படிங்கிற போது நமக்கு மரண பயங்கள் ஏதாவது இருந்தா கூட அது நம்ம விட்டு விலகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். எல்லா விதத்திலையும் இந்த ஜாதகருக்கு விருட்சத்துக்கு நல்ல பலனை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு. குடும்பத்துல சிலர்கிட்ட விரோத மனப்பான்மை இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி கூட குழு ஏற்பாடு செய்யணும். அவங்க ஒரு வருமான நிமித்தம் வெளியில போகணும், சந்தோஷமா வெளியில போய் சம்பாதிக்கிற வேலையை செய்யுங்க அப்படின்னு. சொத்துக்கள் சேர்க்கறதுக்கும் இது ஒரு சரியான காலமா இருக்கும். அது தைரியமா செய்யலாம். குழந்தைகளுடைய படிப்புகளுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு செய்யலாமான்னு செய்யலாம். கூடுதல் பலத்தை கிடைக்கும். எல்லா உறவினருக்கும் எல்லாத்துக்குமே இது நல்ல தன்மை கொடுக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதே நேரத்தில் நம்ம நோய்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். கர்ப்பப்பை நோய், ரத்த கோளாறுகள் ஒன்று செலவு பண்ற மாதிரி இருக்கும். தைரியமா செலவு பண்ணுங்க, தப்பு வராது. விருச்சிக ராசிக்கு இந்த குரு பேச்சு சிறந்த நற்பலனை கொடுக்க காத்திருக்கிறது. அதே நேரத்துல விருச்சிக ராசிக்காரங்க ரிஷபத்துல ராகுகத்தில் இருந்ததுன்னா அவர் கொடுக்க வேண்டிய எந்த நல்ல பயனையும் கொடுக்காம அப்படியே கடந்து போயிடும். அந்த கோச்சாரம் பயன் இல்லாத கோச்சாரம். நம்முடைய ஃபார்முலா படிக்கு ரிஷபத்துக்குடைய சுபகிரகங்கள் மீது அல்லது நட்பு கிரகங்கள் குரு போறதுனால நல்ல பலன்களை கொடுத்துட்டு போயிடும். விருச்சிக ராசிக்கு இயல்பாவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப அங்க ரிஷபத்துல சுக்கரனோ இல்ல சூரியனோ இல்ல செவ்வாயோ இல்ல சனியோ இருக்கிறாங்கன்னா அந்த குரு பயிற்சி பல மடங்கு நல்ல நற்பலன் செஞ்சுட்டு போயிடும். அதனால நமக்கு இந்த ரிஷபத்துல என்ன கிரகம் இருக்குன்னு அதையும் கவனத்துல வச்சுக்கிட்டு தான் விருச்சிக ராசிக்கு பலன் சொல்லணும். அந்த விருச்சிக ராசிக்கு பொதுவா ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 6ல குரு போறாரு. அப்ப ராசியாதிபதியே 6க்கு போறாரு. அப்படின்னா புதுசா கடன் வாங்கலாம்னு தோணும். தவறான உணவு பழக்க வழக்கத்தினால நோய் ஏற்படுத்துற மாதிரி எண்ணங்கள், நல்ல நட்புகளை பகையாக்கி கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் அவருக்கு ஏற்படும். அப்ப இது இந்த நட்புகள்கிட்ட கவனமா இருக்கணும்னு அர்த்தம். சொந்த தொழில் பண்றாருன்னா அது கூடுதலான வருமானத்தை கொடுக்கறதுக்கும் அவர் அதுக்கு உழைப்பை கொடுக்கலாம், சந்தோஷமா செய்யலாம். அதுல எந்த தப்பும் வராது. இப்ப விருச்சிக ராசிக்கு அந்த 6ஆம் வீட்டுல போறதுனால அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த நற்பலன்கள் மிக குறைவாகத்தான் கிடைக்கும். இந்த ஜாதகர்னால தாயாருக்கோ தந்தையாருக்கோ நற்பலன் கிடைக்கும். ஆனா ஜாதகருக்கு சுபபலன்கள் ரொம்ப குறைவாகத்தான் கிடைக்கும். தன்னுடைய உடல் நலம், தன்னுடைய சொத்துக்கள் விட்டு கொடுத்தா குடும்பத்தை தூக்கி நிறுத்துற மாதிரி இருக்கும். ஆக தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி அவ்வளவு சுமூகமானதா இல்லை. ஆனா நல்ல வருமானம் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும். அவர் தனிப்பட்ட வகையில தனிப்பட்ட முறையில அவர் சந்தோஷம் குறைவாகத்தான் பெறுகிறார். நம்ம ஃபார்முலா படிக்கு மற்ற ரிஷபத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபத்துல சூரியன் இருக்காருன்னா தனுசு ராசிக்கு தீமைகளை குறைத்து செய்கிறார், தந்தைக்கு அதீத நன்மைகளை தருகிறார். அதே ரிஷபத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு கூடுதலான நற்பலன்களை செய்கிறார், அது கூடுதலான பலத்தை தருகிறது அப்படின்னு. அதே ரிஷபத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இருக்காருன்னா அற்புதமான பலனை கொடுத்துட்டு போயிடுவாங்க, யோசிக்காத பலனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஷேர் மார்க்கெட் ஒரு நல்ல லாபம், எக்ஸாம் எழுதவும் நல்ல வேலை, இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனா ஜாதக ரீதியா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்.
அந்த புதன் அங்க இருந்தா இந்த தனுசு ராசிக்கு கிடைக்கும் தீமை பலன்கள் குறைவா கிடைக்கும். கிடைக்க வேண்டிய நற்பயன்கள் ஸ்லோவா கிடைக்கும். அதான் அதோட விஷயம். அப்ப தனுசு ராசிக்கு ரிஷபத்துல சனி இருந்தாருன்னா வேலை கிடைக்கும். அந்த வேலைப்பளு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வேலை கிடைக்கும்னா கிடைக்கும். அந்த வேலைப்பளு செய்ய முடியாத அளவுக்கு கடுமையான வேலைகள் இருக்கும், நிறைந்ததா இருக்கும். இல்லைன்னா குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப தூரம் வேலைக்கு போற மாதிரி இருக்கும். ஆனாலும் அந்த குரு பயிற்சி ரிஷபத்துல சனி இருக்கிற பட்சத்துல தனுசு ராசிக்கு நல்லா இருக்கும். அப்ப சப்போஸ் ரிஷபத்துல எந்த கிரகம் இல்லைன்னா தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வருத்தத்தை தான் அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சகட யோகம் செய்யற மாதிரி இருக்கும். எதுவுமே கடைசி நேரத்துல வந்து தட்டி தட்டி போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மன வலியே போடும். அடுத்து மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி நற்பலன்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. ஒரு வீடை வித்துட்டு இல்ல ஒரு இடத்த வித்துட்டு புதிய இடம் வாங்குற யோகத்தை தருகிறது. ரொம்ப தூரத்துல போய் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா திரும்பி வந்து மறுபடியும் தன் குடும்பத்தோட இணையதுக்கான வாய்ப்புகள் செய்யப்படும். அந்த பூர்வீக சார்ந்தோட வாழ்க்கையை அவர் பக்குவப்படுத்தக்கூடிய தன்மையில அது கொடுக்குது. குழந்தைகளுக்காக அதிக நேரம் செலவழிச்சு சந்தோஷம் அடைகிறது குறிக்குது. தெய்வ வழிபாடு, ஆன்மீக மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கத்துல மனதை செலுத்தி சந்தோஷம் அடைவதற்கான ஒரு நல்ல காலமா இருக்கும். மகர ராசிக்கு தெய்வ பலத்து மட்டுமல்ல பெற்றோருடைய ஆதரவுகளும் அதிகமா கூடி பெருகி வரும். அம்மாவுக்காக சில வசதி வாய்ப்புகளை அவர் பண்ணி கொடுத்து நல்ல பேரை சம்பாதிக்கக்கூடிய காலமா இருக்கும். தந்தை மகனுடைய உறவுகள் மேம்படும். நல்ல லாபங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சகோதர உறவுகள், தாய் தந்தை கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உண்டு. குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா வேலையில சில அவமானங்கள் ஏற்பட்டாலும் கூட அது ஒரு காயத்தை பெருசா கொடுக்காது அப்படின்னு உத்தரவாதம் சொல்லலாம். அதே ரிஷபராசிக்கு ரிஷபராசியில குரு வரக்கூடிய அந்த காலகட்டத்துல நமக்கு ராகு கேதுகள் அங்க இருந்ததுன்னா மகர ராசிக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் குறைந்துதான் கிடைக்கும், பரிபூர்ணமா கிடைக்காது. இப்ப மகர ராசிக்கு குரு ரிஷபத்துக்கு வந்துட்டாரு. மகர ராசிக்கு குரு ரிஷபத்துக்கு வந்துட்டாரு. அங்க கேது இருக்குன்னு வச்சுக்கணும். பூர்வீக சொத்தின் மேல அவர் கடனும் வழக்குகளை ஏற்படுத்துவார். அதனால சண்டை சகராக ஏற்படுத்திக் கொள்வார். உறவுகள் கெட்டுப்பெறும். அப்ப மகர ராசிக்கு இது வரைக்கும் நல்லது சொன்னமே அப்படின்னா குரு போகக்கூடிய இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் அவர் செய்யற நன்மையை செய்ய விடாம தடுக்கிறது அப்படிங்கிற லாஜிக்கை மறந்துடக்கூடாது. அப்ப ரிஷபத்துக்குள்ள அந்த குரு போகக்கூடிய காலம் மகர ராசிக்கு அங்க ராகுதில் ரிஷபத்துல இருந்ததுன்னா அது காயத்தை அதிகமா கொடுக்கும். செய்ய வேண்டிய நற்பலன்களை செய்ய விடாமல் தடுக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை குறைக்கும். அப்பா அம்மாட்ட கெட்ட பேரை சந்திச்சுக்கோங்கிற நெகட்டிவ் சொல்லுவோம். அங்க சுபகரங்களோ இல்ல குருவின் நட்புகளோ இருந்ததுன்னா சொன்ன நற்பலன்கள் கூடுதலா பலமுறை அதிகமா நடக்கும். நல்ல சொத்து சம்பாதிப்பார், நல்ல திறமா இருப்பாருன்னு சொல்லுவோம். தன்னை மேம்படுத்திக் கொள்வார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கும்பராசிக்கு குரு 4ஆம் இடமா ரிஷபத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆழ்ந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பார். அவருக்கும் ஒரு தனி பெருமை கிடைக்கும். சொத்துக்களை சேர்க்கக்கூடிய காலம் இருக்கும். அவர் மேலும் மேலும் மேம்படக்கூடிய ஆகும். அதே நேரத்துல அவருடைய பழைய கால நடவடிக்கைகள் ஏதேனும் ஒண்ணு இருந்ததுன்னா அந்த நடவடிக்கையில அவருக்கான கெட்ட பேரதை கிரியேட் பண்ணிட்டு தான் போகும். பழைய கால நடவடிக்கையில பழைய காலத்துல யாருக்கேனும் ஒரு தீங்கு செஞ்சிருந்தாருன்னா அந்த தீங்கான பனிஷ்மெண்ட் காலமா இது இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். கும்பராசிக்கு குரு நற்பலன்களை தருவதில் 40%, தீமை பலன்களை தருவது 60% இருக்காரு. ரிஷபத்துல சுக்கிரன், புதன், சனி, செவ்வாய் இருந்தது அப்படின்ற நாளத்துல யாரையும் ஒருத்தர் இருந்தா கூட பரவாயில்ல. ராகதுகள் இருந்தனா தீய பலன்கள் 95% நற்பலன்கள் அமைச்சுதான் தர்றாரு. அப்ப கும்பராசிக்கு ரிஷபத்துல குரு வந்த இந்த காலகட்டத்துல நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தினால யாரேனும் ஒருத்தர் ரிஷபத்துல இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல குரு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமா இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுடைய பழைய கால வாழ்க்கையுடைய பிளஸ் ஆர் மைனஸ் பிரதிபலிக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் போதும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். கால்வழி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கூடுதல் கவனமா தகாத நட்புகள் வந்து அவர் பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கும். அவரும் கவனமா இருக்கணும்னு அர்த்தம். கும்பராசிக்காரங்க இயல்பாவே அதிகம் பேச மாட்டாங்க. அப்படிங்கிற அந்த பட்சத்துல குரு ரிஷபத்துக்கு போயிருக்கும் போது கூடுதலாக பகைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். முக்கியமான நபர்கள்ட்ட இருந்து பகையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து தாய் தந்தைகள் எடுத்து பார்க்கும்போது இது தாயாருக்கு ஒரு மன அழுத்தத்தை வலிய கொடுக்குது. சகோதரர்களுக்கு நல்லது செய்ய வைக்கும். அதே நேரத்துல பெற்றோருக்கு தொந்தரவு கொடுக்க வைக்கும்.
அப்ப கும்பராசிக்கு குரு பயிற்சி குழந்தைகளுக்கு மட்டும்தான் நல்லது செய்யுது, சகோதரர்களுக்கும் கூடுதல் நல்லது செய்யுது, தாய் தந்தைகளுக்கு அவர் நல்லது செய்யல அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கச்சு. அதுக்கடுத்து மீனராசி. மீனராசியின் அதிபதியே குரு ரிஷபத்துக்கு போறார். இப்ப மீனராசியில பிறந்திருக்கவங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு தன்மை, ஒரு திருமணமா இருக்கலாம், இல்ல சொந்த ஊர்ல பிழைக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம். இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒண்ணு வழியை கிடைக்கிறதுக்காக கதவை குரு தட்டுகிறார். அவங்க தயாரா இருக்கலாம். இந்த மீனராசிக்கான குரு பிறர் மூலியமான அதிக நன்மைகளை அடையக்கூடிய காலமாக இருக்கும். அது நமக்கு அதுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி கூட்டிட்டு போகும். இது நல்லது செய்யுது. அதீத லாபத்தை கொடுக்கும். எனக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகலைன்னு கூட மீனராசிக்கு நல்ல பெண்களை, நல்ல ஆண்களை காட்டும். நம்ம கவனமா தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யலாம். நான் வேறொரு மாநிலம், வேறொரு நாட்டுல இருக்கிறேன்னா சொந்த நாடு, சொந்த ஊருக்கே வரலாம். என்னுடைய வருமானம் பெருகல அப்படின்னு திட்டமிட்டு அந்த வருமானம் கூடுதலா பெருகக்கூடிய காலமா இருக்கும். அப்ப மீனராசிக்கு குரு பயிற்சி நற்பலன்களை கொடுக்கிறது. அதே நேரத்துல தாயாருக்கு ஒரு பெரிய செலவை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை தாயாருக்கு மாரக காலம் வந்தா அதுவே மாரகத்தை ஏற்படுத்த தயாரா இருக்கு. அப்பா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அப்பாவுக்கும் ஒரு உடல்நிலை தொந்தரவு கொடுக்குறது. அப்ப மீனராசிக்காரர்கள் குரு பயிற்சி பெற்றோர்களுக்கு தொந்தரவை தரக்கூடிய குரு பயிற்சியா இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதுல முதன்மையான தொந்தரவு தாயாருக்கு தான் அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். மீனராசியில் பிறந்த வாழ்க்கை துணைவருக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான நன்மையை செய்ய. தொழிலுக்காக ஒரு புதுசா கடன் வாங்குவாரு. இந்த கடனை கட்டுறதுக்கு கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும். அதனால அந்த கடனை நீண்ட கால கடனை வாங்கிக்கிறது சால சிறந்தது. இப்ப மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி பொது பலன்கள் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்துல அங்க ராகுகேதுன்றான் நடக்க வேண்டிய நற்பலன்கள் நடக்காதா, தீய பலன்களே மிகவும் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. மீனராசிக்கு கோச்சார குரு ரிஷபத்துல போது அங்கே கேதுருந்தனா பெரிய கடனை கொடுத்து ஊரை விட்டு போற மாதிரி பண்ணும். அங்க ராகு இருந்ததுன்னா தவறு பண்ணும். அப்ப ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரிஷபத்துல ராகுகேது இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கோச்சார குரு அங்க போகும்போது மருத்துவம் சம்பந்தமான வெற்றிகள் அதிகமா இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கான யோகங்கள் இயல்பா கிடைக்கும். வேறொரு நாட்டுல படிக்கணும், வேலை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் சிறந்து விளங்கும். அந்நியத்தில் திருமணம் பண்ணவங்களுக்கு அதிகமான யோகத்தை கொடுக்கிறது. ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி திடீர் யோகத்தை தரக்கூடிய விஷயங்கள் தரதுக்கு சிறந்த யோகத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆக இந்த குரு பயிற்சியின் பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கிற தன்மையை விட கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி இந்த 3 பேத்துக்கும் அதீத நன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. கும்பராசிக்கு 2வது நன்மையை கொடுக்குது. அப்ப இந்த 5 ராசிகள் மட்டும்தான் கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம், கடகம் இந்த 5 ராசி மட்டும்தான் இந்த குரு பயிற்சியினால அதிக நன்மைகளை பெறுகிறார்கள். மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் மறைமுகமான தொந்தரவுகள் ஏதேனும் ஒன்று இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த தொந்தரவு எப்படி இருக்குன்னா ரிஷபத்துல என்ன கிரகம் இருக்குங்கிறத பார்த்து சொன்னா சரியா இருக்கும். ஸோ நம்ம ஜிகேஸ்ட் என்ன செய்யறோம்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு விரும்புறோம். அதனால இந்த ஜோதிடத்துடைய விளைவுகளை நம்ம எப்படி நடத்துவோம், பாடம் நடத்துவோம், அதே மாதிரி கருத்துக்களோட இந்த குரு பயிற்சி சொல்லப்பட்டிருக்குது. ஜோதிடம் ஒரு மிகச்சிறந்த அற்புதமான இறைசக்தியுடன் கூடிய ஒரு அறிவு. அது கிடைக்கிறதே ஒரு மகா பாக்கியம், மகா புண்ணியம். அப்படி ஒரு வேணும்னு நினைக்கிறவங்க ஏதேனும் ஒரு முறையில் ஜோசியம் படிங்க. எங்கிட்ட படிக்கணும் விருப்பம் இருக்கும் கிழக்கு நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க ஜோதிடத்தை படிக்கலாம். வரப்போற 26ஆம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு நடக்கிறது ஆன்லைன்ல. நீங்க ஜோதிடம் படிச்சப்போ ஒரு நிம்மதியை, ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களால உணர முடியும். அப்படித்தான் எளிமையான பாடத்திட்டங்களால நாங்க நடத்தியிருப்போம். அதுல எங்களுடைய குரு பயிற்சியுடைய பலன் அப்படியே டிஃப்ரெண்டா ரொம்ப ஈஸியஸ்டா இருக்கும். படிக்கிற விருப்பம் இருக்கு கிழக்கு நம்பரை வந்து படிக்கலாம். ஜோதிடம்ங்கிறது ஒரு சிறந்த வழிகாட்டி. அந்த சிறந்த வழிகாட்டியை நாமளே புரிஞ்சுக்கிட்டு போறதுடைய பயணம் சுகமானது. மீண்டும் எல்லாரும் நல்லா வளம் பெறணுங்கிறதுக்காக எல்லாருடைய தாய் தந்தையும் அவங்க வணங்கிக்கங்க. உங்களுடைய குருமார்களை வணங்கிக்கங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிக்கங்க. உங்க தெய்வங்களை வணங்கிக்கங்க.
மதாபேதா குருதெய்வ ஆசிகளும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியும் வணங்கிப்பேன். அவரும் உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் ஆசைகளையும் வழங்கட்டும், வழங்குவாரு நானும் உத்தரவாதம் கொடுக்குறேன். அனைவருக்கும் எனது மானசீக வாழ்த்துக்கள், மானசீக ஆசைகள். குரு பயிற்சி தரக்கூடிய துன்பத்தின் விலகுவதற்கு குரு பகவானை வழங்குவோமாக. எல்லா குருமாரும் பொற்பாரம் போற்றி வாழ்த்துக்கள்.